தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தியானவை, இறைவன் நமக்கு நித்திய ஒளியாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே நித்திய வெளிச்சமாய் இருக்கின்றார். அவரே நம்மை வழிநடத்துபவர். அவருடைய வழியில் நாம் நடப்போமானால் நம் வாழ்வில் என்றும் இருள் சூழாமல் இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், நானே நித்திய ஒளியாய் இருக்கின்றேன். என் ஒளியில் நடப்பவனோ இருளில் எடவாமல் இருப்பான். ஒளி நானே, வழியும் நானே, சத்தியமும் நானே என்று நமக்கு வாக்கு கொடுத்துள்ளார். பரிசுத்த தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் நாட்கள் கடந்து போகும் போது இதை நாம் அறிய வேண்டும். குடும்பங்களில் நிகழ்ந்து வரும் சகலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கும்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எந்த வழியில் செல்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போமானால், கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அறியாமல் இருக்கிறோமா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு வாழ்க்கையில் சகலத்தையும் மேற்கொள்ள அவருடைய தூய்மையான வல்லமையுள்ள வார்த்தை உண்டு என்று அறிந்து அதன்படி நடப்போமானால் இறைவன் நம்மோடு இருப்பார், சகலத்தையும் மேற்கொள்ளுவார். ஜெபம். அன்பின் ஊற்றான இறைவா, இதோ தொடங்கியிருக்கும் இந்த வருடத்தில் உலகத்திலுள்ள அனைத்து மக்களையும் உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரலோக தகப்பனே, வழியும் ஒளியும் வாழ்வும் நானே என்று சொல்லும் இந்த வார்த்தையை கேட்கிற அனைத்து மக்கள் மீது நீர் இரக்கமாயிரும். இவ்வருடங்களில் அனைத்து மக்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீர் என்று நான் முழுமையாக விசுவசிக்கிறேன். பரலோக தகப்பனே, என்னுடைய விசுவாசம் உங்களுடைய கரங்களில் வந்து சேரட்டும். ஆமேன்.